பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு பாரதம் கொள்கையின் கீழ் இந்திய பாதுகாப்புத்துறை இன்று உலகமே வியக்கும் வண்ணம் உருவெடுத்து வருகிறது. எதிரிகளின் கனவுகளை தவிடுபொடியாக்கும் இந்த லேசர் டோம் தொழில்நுட்பம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் புரட்சியாக உருவெடுத்து வருகிறது. சுமார் 550 கிலோமீட்டர் தூரம் வரை வான்வெளியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் இந்த 5ஆம் தலைமுறை ரேடார் கவசம் வெறும் கண்காணிப்பு கருவியாக மட்டுமல்லாமல் ஒரு கருணை காட்டாத வேட்டைக்காரனாகவும் செயல்படும் வல்லமை கொண்டது. நவீன காலத்து போர்களில் ஏவுகணைகள் என்பவை ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் பாயக்கூடியவை. ஆனால் DRDO உருவாக்கி வரும் இந்த லேசர் கதிர்களோ ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடியவை என்பதால் எதிரி தனது தாக்குதலை தொடங்கும் முன்னரே அந்த தாக்குதல்கள் நடுவானில் முறியடிக்கப்பட்டுவிடும். இந்த அமைப்பின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத மதில் போல செயல்படுவதுதான். அதாவது எல்லையில் எந்தவிதமான பெரிய கட்டுமானங்களோ அல்லது தடுப்புகளோ கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வான்வழியே ஊடுருவ முயலும் எந்த ஒரு அந்நிய பொருளும் இந்த லேசர் வளையத்திற்குள் நுழைந்த அடுத்த வினாடி கடும் வெப்பத்தினால் உருக்கப்பட்டு சாம்பலாகிவிடும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுப்பதற்கு உலக நாடுகள் திணறி வரும் நிலையில் இந்தியாவின் இந்த லேசர் டோம் அவற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இறுதி ஆயுதமாக அமையும். இது ஒரு மல்டி லேயர் பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுவதால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இலக்குகள் தாக்கி வந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடையாளம் கண்டு எந்தவித தடையும் இன்றி வரிசையாக அழித்துக் கொண்டே இருக்கும் திறன் கொண்டது. வழக்கமான வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏவுகணைகளை சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளின் எண்ணிக்கை முடிந்துவிட்டால் அந்த பகுதி பாதுகாப்பற்றதாகிவிடும். ஆனால் இந்த லேசர் டோம் மின்சார ஆற்றல் இருக்கும் வரை ஓயாமல் கதிர்களை பாய்ச்சிக் கொண்டே இருக்கும் என்பதால் இது ஒரு முடிவில்லாத பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது. இந்திய எல்லைகளின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இது ஒரு புதிய மைல்கல் மட்டுமல்லாமல் உலக அரங்கில் ராணுவ தொழில்நுட்பத்தில் இந்தியா யாருக்கும் சளைத்தது அல்ல என்பதை உறக்கச் சொல்லும் ஒரு பலமான சாட்சியாகவும் இருக்கும். வானமே எல்லையாக கொண்டு இந்தியாவை ஒரு கோட்டையாக மாற்றப்போகும் இந்த தொழில்நுட்பம் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு பாதுகாப்பான தேசத்தை உறுதி செய்வதோடு எதிரி நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு முன்னால் ஒரு அசைக்க முடியாத இமயமலையாக நிமிர்ந்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.